நம்முடைய இந்த முதுமொழி மேல்வைப்பு என்கின்ற ஞானசாஸ்திர தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் திருக்குறளை பற்றிய தொடர்ச்சியான சிந்தனையிலே மேற்கொண்டிருக்கிறோம். திருக்குறள் என்பது சைவ சித்தாந்த சாஸ்திரங்களிலே முதன்மையானது என்பது ஒரு முடிவாக சைவர்கள் அறிவிக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த திருக்குறளானது பலதரப்பட்ட மக்களுடைய கருத்துக்களையும் உட்கொண்டு இருப்பதனால உலக பொதுமறையாகவும் அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக எல்லாரும் சாப்பிட போகிறோம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு பிள்ளை, இந்த ஒரு தத்துவம், அந்த கண்டிஷன்ஸ் எல்லா ஃபேமிலிக்கும் அப்ளை ஆகும். அது எந்த நாடாக இருந்தாலும் அப்ளை ஆகும். அதனால அது உலக பொதுமறை. ஆனாலும் திருவள்ளுவர் கும்பிட்ட கடவுள் யார் என்று ஆராய்ச்சி பண்ண புகும்பொழுது அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் கண்டறிகின்றோம். அதற்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய இருள் சேர் இருவினையும் சேரா என்கின்ற திருக்குறள்ல இருள் என்பதற்கான சரியான பொருத்தமான அர்த்தம் ஆணவ மலம் என்பதாக நம்முடைய முதுமொழி மேல்வைப்பு வகுப்பிலேயே நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த முதுமொழி மேல்வைப்பு என்பது முதுமொழியாகிய திருக்குறள் மீது வைத்து பாடப்பட்ட 2 வரிகளை குறிக்கிறது. இதுல நாம தொடர்ச்சியாக சிந்தித்த பாடல்களில் நாம முதல்ல இருக்கக்கூடிய அதிகாரமாகிய கடவுள் வாழ்த்து என்கின்ற அதிகாரத்தில் உள்ள பாடல்களை சிந்தித்து விட்டு அதற்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்தை பார்த்தோம். இந்த வான் சிறப்பு என்கிற அதிகாரத்தில் மழையை சிவபெருமானுக்கு ஒப்பாக காட்டியிருந்தார். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழை. இது சங்காரகர்த்தாவாகிய முதல் உலகத்தை அழித்து உலகை ஆக்குதலால் அப்படின்னா சிவபெருமான் உலகத்தை அழித்து ஆக்குதலால் அவரை சங்காரகர்த்தா. உலகத்தில் அழித்து ஆக்கக்கூடிய பொருளும் உண்டா என்று கேட்ட பொழுது மழை எப்படி இருக்கிறது? உலகத்துக்கு பயிர்களை கெடுக்கிறது அதிகமாக பெய்து, அப்புறம் அதுவே அந்த மழை சார்ந்துதான் பயிர்கள் வாழ்ந்து இருக்கிறது. அப்போ கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்பாகி மற்றாங்கி எடுப்பதும் எல்லாம் மழை என்பதை அந்த பாடலாக பார்த்தோம். அடுத்தது மழையினுடைய பெருமையை பேசும் பொழுது அடியவரை நீத்து அரணுக்கு அன்பு செய்ய மாறன் மழைவருத்து பல்லுயிரும் வாடும் படியில் விசும்பில் துளிகீழின் அல்லாம் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது என்பதாக. அப்ப சிவ வழிபாடு செய்வதனால்தான் மழை பெய்கிறது. அதனாலதான் அப்பர்சாமி சொன்னாங்க, சுந்தரசாமி சொல்றாங்க, காற்குன்ற மழையாய் பொழிவானை அண்ணார் திருவாரூர் தேவாரத்துல கலைக்கெல்லாம் பொருளாய் உடன் கூடி அப்படின்னா எல்லாமா மழையாவே சுவாமியே போகின்றார். அப்பர் சாமி ஆளவாய் திருத்தாண்டகத்துல சொல்லுகின்றார், நீத்திரலை நீல் தடை மேல் நிறைவித்தானை நிலமருவி நீரோட கண்டான் தன்னை காத்திரலை வாழ்த்திரலை பயின்றாடவல்லான் தன்னை பகைத்தெழுந்தவன் கூற்றை பாய்ந்தான் தன்னை காத்திரலாய் மேகத்தின் உள்ளே நின்று மேகத்துக்குள்ள இருக்கார் கடுங்குரலா இடிப்பானை. மேகத்துக்குள்ள இருந்து இடி ஓசை கேட்குது, அது சிவபெருமான் எழுப்பக்கூடிய சப்தங்கிறார். அப்படிதான் காத்திரளாய் மேகத்தின் உள்ளே நின்று கடுங்குரலா இடிப்பானை கண்ணோர் நெற்றி திரளை தென் கூடல் திருகாலவாய் சிவனடியே சிந்திக்கப்பெற்றேன் நானே அப்படின்னார். அப்போ மழையாக சுவாமியே இருக்கிறார் என்பதை சாஸ்திரபூர்வமாகவும் திருக்குறளிலிருந்து எடுத்து காண்பித்திருந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய திருக்குறள் இருக்கக்கூடிய அதிகாரம் வான் சிறப்பிலிருந்து 2 பாடல்களை எடுத்து விளக்கிறார். இப்போ அடுத்தது நீத்தார் பெருமை என்கின்ற அடுத்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறளை எடுத்து விளக்குகின்றார். நீத்தார் என்பவர் யார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகாக அந்த திருக்குறளுக்குள்ள செல்லுவோம். நீத்தல் என்பது எதை குறிக்கிறது? நீங்கி செல்லுதலை குறிக்கிறது. இந்த இடத்துல நீத்தவர்கள் யாருன்னா புலன் இன்பங்களை நீத்தவர்களாகிய துறவிகளை சொல்லுகிறார். துறவி என்பவர் எப்படி இருக்கணும்? உலகத்துல எல்லாருமே துறவி ஆகிட முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாருமே இல்லறத்தார்ல இருக்கிறோம். ஞானசம்பந்தர் சொல்றார், துறவியார்க்கு அல்லது துக்கம் நீங்காது என தூங்கினாயே அரவன் ஆரூறு தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் என்றேன். துறவியா இருந்தா மட்டும்தான் உலகத்துல பெருமானுடைய திருவடி அடைய முடியும் போல் இருக்கு, சாமியார போனா தான் முடியும் போல் இருக்கு அப்படி நினைக்காத. நீ இல்லறத்துல இருந்து கொண்டே இறைவனுடைய பெருமையை அறியலாம், இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று காட்டுகின்றார். அது எப்படி? இல்லறத்துல இருந்து கொண்டே துறவு வாழ்க்கை வாழ்வது.
அப்படின்னு ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள். இப்போ முதல்ல அறத்தின்படி வாழ்ந்தாலே நம்ம துறவிக்கு ஈக்குவல் தான். பரீட்சித்துன்னு ஒரு அரசன் இருக்கான். அந்த பரீட்சித்து கறிக்கட்டையை பிறக்கிறான் அசுத்தாமன் விட்டு அம்பினால. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றார், பிறந்து விழுந்த வழியில கறிக்கட்டையா பிறந்தது. உடனே கிருஷ்ணர் பண்றார், தன்னுடைய திருவடியினாலே தீண்டார் அந்த பிண்டத்தை. தீண்டிக்கொண்டு சொல்லுகிறார், நான் பிரம்மச்சாரியானது, பிரம்மச்சாரி என்பது உண்மையானால் இவன் உயிர் பரட்டுகிறார். இப்ப கிருஷ்ணர் பிரம்மச்சாரியா? அவருக்கு 8 மனைவிகள், கோபிகர் 16,000 பேர் கோபிகர் மனைவி எல்லாம் சொல்லுகிறார்கள். நான் பொய் சொல்லாத உண்மையாக இருந்தால் இவன் உயிர் பெற்று எழுதுகிறார். ஆழ்வார்களே பாடுறாங்க, 7 பொய்கள் உரைப்பானை இருந்தாவனத்தை கண்டோமேன்னு பாடுறாங்க ஆழ்வார்கள். மாலை செய்யும் மணாலனை 7 பொய்கள் உரைப்பானை இருந்தாவனத்தை கண்டோம் என. அப்ப கிருஷ்ணன் பொய் சொன்னாரான சொன்னார். ஆனா அவர் வாக்கு எல்லாமே சத்திய வாக்கு தான். பிரம்மச்சாரியான எவன் ஒருவன் விதிக்கப்பட்ட நாளிலே மட்டும் தன் மனைவியோடு சேருகின்றானோ அவன் பிரம்மச்சாரி சத்தம். இல்லறத்துக்காக விதிக்கப்பட்ட நாள், இந்த இப்படித்தான் வாழணும், இந்த நாள்ல இது வச்சு கூடாது, இந்த நாள்ல இப்படி இருக்கக்கூடாது, சம்பவம் கூடாதுன்னு தடுக்கப்பட்ட நாட்கள்ல சரியான முறையில வாழ்ந்து விதிக்கப்பட்ட நாட்கள்ல மனைவியோடு சேர்ந்து இருக்கலாம் அனுமதி, சாஸ்திரம் அனுமதிக்கப்பட்ட நாட்கள்ல மட்டும் யாரு சேர்கின்றானோ அவன் பிரம்மச்சாரி தான் சாஸ்திரம். அப்படித்தான் கிருஷ்ண பிரம்மச்சாரி ஆகிறார் அப்படின்னு சாஸ்திர வழக்கம் சொல்லுகிறார். சாஸ்திரபூர்வமா ஆச்சாரமா வாழ்ந்தா அவன் துறவிதான். அவனுமே ஏன் சாஸ்திரம் அனுமதிக்கிறத தான் செய்யலாம், அனுமதிக்காத நம்ம செஞ்சோம்னா அது திருட்டுத்தனம்னு ஆயிடும். அதான் அவர்தான் வரப்போறார் இன்னைக்கு, தான் வர அவரை பத்தி தான் நீங்க பேச போற. அதனால அப்போ நீத்து வாழுதல் என்பது என்ன அப்படின்னா புலன் இன்பங்களை நீத்து வாழுதல், அதுதான் தவம்ங்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருமணம் வைக்கிறாங்க. அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு இப்போ. ஏன்னா அவர் கேட்டு வந்தது வேறு வரங்கள். அணைந்ததை கமலினி என்று சொல்லக்கூடிய 2 பெண்களை தான் திருமணம் செய்து கொள்ளணும் அந்த சுவாமிகிட்ட வந்துட்டு வந்திருக்கார். ஆனா கேட்கிறார், மையல் மானிடமாய் மயங்கும் பொழுது ஐயனே தடுத்து ஆண்டருள் செய்வாய் அப்படிங்கிறார். அப்போ வேற பொண்ணோட நிச்சயதார்த்தமாகி திருமணமாகும் பொழுது சுவாமி ஒரு கிழ வேதியர் வடிவத்திலே வந்து பேசுகின்றார். நீ என்ன பித்தனா? உலகத்துல மறையவருக்கு அடிமையாக இருப்பது உலகத்துல வழக்கம் உண்டா? பித்தனோ மறையும் என்றான் அப்படின்னா சாமி. உன்னை பெத்தனும் ஆகுக பேயனும் ஆகுக வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றாங்க. வித்தகம் வேண்ட பேசிட்டு இருக்காங்க, பணி செய் அப்படின்னு சொல்லி தடுத்தார். திருமணத்தை நிறுத்தினார். இப்போ சுந்தரசாமி நினைக்கிறார், இன்னைக்கு நம்மள கல்யாணம் நம்மளுக்கு கிடையாது போல் இருக்கு, நம்ம நம்மளும் துறவியாக தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிட்டு வந்து திருத்துறையூர் என்கிற கஷேத்திரத்திலே சாமிகிட்ட கேட்கிறார், தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தவம் பண்ணுவதற்குரிய ஆற்றல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். தவம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், காட்டுக்குள்ள போய் தங்கிக்கிறது, காவி உடுத்திக் கொள்வது, சடை வைத்துக் கொள்வது, இப்படித்தான் தவம் பண்ணணும்னு நம்ம நினைத்துக் கொள்ளுவோம். இதை நம்முடைய அரைநாத பெருமான் சொல்றாங்க, காவி முடுத்தும் தாழ்சடை வைத்தும் காடுகள் புக்கும் பிரியாதே அப்படின்னாரு. இப்படி எல்லாம் பண்ணி விட்டுருக்காரு. இதெல்லாம் தவம் கிடையாது. தவத்துக்குரிய அங்கங்கள் அதெல்லாம் அவ்வளவுதான். உண்மையான தவம் என்ன தெரியுமா? புலன் ஒன்றும் படி புரிந்த நெறி தவம். 5 புலன்களும் ஒரு இடத்துல ஒடுக்கி உன்னால உட்கார முடியும்னா அதுதான் தவம். நீ இல்லறத்தான இருந்தான்னா துறவரத்தா இருந்தான். இது சேக்கராசாமி திருவார். புலன் ஒன்றும் படி புரிந்த நெறி தவம் அப்படின்னா இந்த தவத்தை அங்க வாங்கி கொண்டு தான் சிதம்பரத்துக்கு வருகிறார். அங்கதான் 5 பேரறிவும் கண்காலே கொள்ள அப்படி பாடுதா சாமிங்கிறத காமிக்கிறோம். விளக்கம் புரிஞ்சுங்களா? உணர்வின் நேர்வர வரும் சிவபோகம், சாயுச்சியத்தில் அடையக்கூடிய முத்து இன்பத்தை நடராஜாவை தரிசனம் பண்றது மூலமாகவே பெறுகின்றார்கள் ஆச்சாரியர்கள் என்பதை காட்டுறார். எங்கும் உயிரும் கரைந்து உருக்கும் விநாயகன் கூத்து பெட்டா வெளியே திளைத்து கண்ணார் அமுது உண்ட காழி பிள்ளையார் எழிசையும் ஓங்க எடுத்த பண்ணார் இந்தமிழ் கற்றாங்கு எரியோம்பின்னு பெரிய புராணம். கற்றாங்கரியம் பதியம் பாண்டன்னு சொல்றார் சேகர். எங்கும் உயிரும் உருக்கும் விநாயகன் கூத்து. தவத்தினுடைய பலன் என்ன? சாமி தரிசனம் பண்றது தான். அது
கூத்து, சாமி ஆடுற கூத்து என்னும் உயிரும் உருக்கக்கூடிய கூத்து. அந்த கூத்தை கண்ணாலேயே பார்க்கலாம், உணர்வினாலே அனுபவிக்கக்கூடிய அந்த சிவானுபவத்தை கண்ணாலேயே பார்க்கலாம் அப்படிங்கிறது சிதம்பரத்தை தரிசனம் பண்ணும்போது ப்ரூவ் பண்றாங்க. அதுக்கு என்ன தவம்? புலன் ஒன்றும்படி புரிந்த நெறி தவம். அது சுந்தரமுசாமி சட்டத்தில் வருகிறது. அப்போ நீத்தல் என்பது எதை குறிக்கிறது? இந்த உலக வாழ்க்கையை நீத்தலை குறிக்கவில்லை, புலன் இன்பத்தை நீத்தலை குறிக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? அதனாலதான் நீத்தார் பொறுமை என்று காட்டும் பொழுது யார் நீத்தார்கள்னா துறந்தவர்கள் தான் நீத்தா. விளக்கம் புரியுதுங்களா? சரி, இப்ப துறவி யாரு அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்கும்போது திருவள்ளுவர் வேற இடத்துல ஒரு பாட்டு சொல்றாரு, தலைப்பட்டார் தீர துறந்தார் அப்படின்னா. துறவு என்பது எப்படி இருக்கணுங்கிறாரு? தீர துறக்கணும், கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்காம துறக்கணுங்கிறார் இல்லையா? கொஞ்சம் கூட இப்ப விரதம் இருக்கணும் சாமிக்கு. எப்படி விரதம்னா என்ன சொல்றது? உபவாச ஜபம்னா என்ன சொல்றாங்க? நம்முடைய சாஸ்திரப்படி இன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நேற்று நைட்டே டிஃபனை கட் பண்ணணும் இல்லையா? அன்றைக்கு முழுக்கவும் எதுவும் சாப்பிடக்கூடாது, மறுநாள் காலையில தான் பாரணம் பண்ணணும். இப்படித்தான் சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நம்ம அப்படியா இருக்கிறோம்? பால் சாப்பிட்டுக்கலாம், கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கலாம், அப்படி நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்க முயற்சி பண்ணும். செஞ்சா எப்படி இருக்கணுங்கிறாரு? விட்டாக்க தீர விடணுங்கிறார். திருவள்ளுவர் சொல்லுகிறார், தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். இது திருக்குறள். இந்த திருக்குறளை உமாவதி சிவாச்சாரியார் தன்னுடைய நெஞ்சுவிடு தூது என்கின்ற சாஸ்திரத்தை எடுத்து முழுசா காட்டுறார். நெஞ்சுவிடு தூதுங்கிற 14 சைவஸ்தான சாஸ்திரத்துல ஒரு திருக்குறள்ல இந்த திருக்குறள் அப்படியே முழுசாவே தூக்கி வச்சிருக்காரு உள்ள. இந்த திருக்குறளை மட்டும் உமாவதி சிவாச்சாரியார் பாட, தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்னும் நிலைத்தமிழில் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உரைத்த மெய்வைத்த சொல் அப்படின்னு திருக்குறளை புகழ்றார். திருவள்ளுவருக்கு தெய்வப்புலவர் பேர் இருக்கா இல்லையா? அந்த பேரை யார் வச்சாலும் உமாவதி சிவாச்சாரியர் தான் வைக்கிறார். இந்த நூல்ல தான் இந்த பேர் வழங்குகிறது. தலைப்பட்டார் தீர துறந்தார், மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் எனும் நிலைத்தமிழின் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உரைத்த மெய்வைத்த சொல் அப்படின்னு இந்த திருக்குறள் சொல்கிறார். உமாவதி சிவாச்சாரியர் புகழ்றார். ஏன்? துறவுங்கிறது அப்படி இருக்கணும். அப்படி துறக்காததெல்லாம் என்ன கிடையாது? துறவு இல்லை. முற்றிலும் துறக்காதது என்ன கிடையாது? துறவு இல்லை. துறவுன்னா முற்றிலும் துறக்கணும், இல்லைன்னா துறவு இல்லை. சாமியார் எல்லாம் காவி கட்டிக்கிறாங்க, காவி கட்டியா துறவி ஆகிட்டாங்களா? இல்லை. துறவு எங்க இருக்கணும்? மனத்தில்தான் துறவு இருக்கணும். கேட்க முடியுதுங்களா? இது அப்பர் சாமி கிட்ட கத்துக்கிறோம். அந்த துறவு கொடுக்கக்கூடிய அந்த உறுதி, அந்த திண்மை, அந்த வைராக்கியம் நம்ம அப்பர் சாமி கிட்ட தான் பார்க்க முடிகிறது. அப்பர் சாமி எப்படி இருக்கிறார் பார்க்கும் பொழுது, இடையரா பேரன்பும் மழைவாரும் இணைவழியோ விழவாரத்தின் படையரா திருக்கரமும் நடையரா பெருந்துறவும். அரா நடை அரா பெருந்துறவு, எது மேலையும் விருப்பல்லாத துறவுண்டார். அப்பேற்பட்ட துறவி அப்பர் சுவாமினார். வாகீசமருந்தகைதம் ஞானப்பாடல் துணையரா செவ்வாயும் சிவவேட பொறிவழகோ துடித்து வாழ்வாயா அப்படின்னு அப்பர் சாமியை காட்டுறாங்க. அப்படி துறந்திருந்தார். சரி, அவர் துறந்திருந்தாருங்கிறத எப்படி நாம அப்பர் சாமி வாயில தெரிஞ்சுக்கிறோம்? அப்பர் சாமி தன்னுடைய பதியத்தை சொல்லுகிறார். ராஜாவுடைய ஆட்கள் வந்து கூப்பிடுறாங்க, சாமி ராஜா கூப்பிடுறாரு வாங்க. யாருக்கு யார் ராஜா அப்படின்னு கேட்கிறார். சரி, அந்த தைரியம் எப்படி வருது இருக்கு? ஏன்னா உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது என்கின்ற எண்ணம். ஏன்? இப்ப என்கிட்ட இந்த போன் இருக்கு, இந்த போன் என்னுடைய உடமை, அதனால நான் பத்திரமா வச்சுக்கிறேன், பாக்கெட்ல வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன், 10 தொட்டு பாத்துக்கிறேன், இருக்கா 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 இருக்கா. ஏன் யாராவது எடுத்துட்டாங்கன்னா பயமா இருக்கு. இது என்கிட்ட இல்லைன்னா அந்த பயம் என்கிட்ட கிடையாது இல்லையா? என்கிட்ட எதுவும் இல்லைன்னா என்கிட்ட எதுவும் எடுத்துக்க மாட்டாங்கிற பயம் என்கிட்ட கிடையாது. இதுதான் திருவள்ளுவர் அழகா சொன்னார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளந்தர். பற்றே வைக்க கூடாதுல்ல எது மேலையும். அதனாலதான் திருக்குறளையே உதடு ஒட்டாம பாடுறார். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளந்தர். உதலே ஒட்டாது திருக்குறள். ஏன்னா ஒட்டக்கூடாது இல்லை.
பற்றுக பற்றற்றான் பற்றினை பண்ண விட்டு பாருங்க, பற்ற பத்தி பேசுவோம் திருக்குறள். அதனால நீங்க நான் எதுல இருந்து நம்ம நீக்கிக் கொள்ளுகிறோமோ அதனால ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு இல்லை. நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை. நோதல்னா துன்பம் இல்லை. அப்பர் சாமிக்கு என்ன கிடையாது? வீடு உண்டா அப்பர் சாமிக்கு? இல்ல. அவர்கிட்ட பட்டியலை கையில் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரா? போனை நம்மள போல போனை தூக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. சரி, எங்க சாப்பிடுவார்? நாம எங்க சாப்பிடுவோம்? நல்ல கொஞ்சம் நல்ல ஹைஜீனிக்கான ஹோட்டல், நல்ல இடமா இருந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி ஹோட்டலா இருந்தா உள்ள வந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்பர் சாமி அப்படி கிடையாதுங்கிறார். அகலிடமே ஊர்கள் தோறும் மட்டுண்பார் இட்டு உண்பார் ஐயம் அப்படின்னார் அப்பர் சாமி. எனக்கு என்ன என் சாப்பாட்டுக்கு கவலை? உலகத்துல யாரோ ஒருத்தன் உழ வச்சு சாப்பாடு சமைக்க மாட்டாங்களா? அவங்க சாப்பிடும்போது ஒரு பொடி எடுத்து எனக்கு போட மாட்டாங்களா? அதை நான் சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிறாருங்க. நமக்கு அப்படி ஒரு புத்தி ஒரு நாளாவது வருதா? அப்பர் சாமியை விட நம்ம அப்படியே வசதியா என்ன? நம்ம அப்படி நினைத்துக் கொள்கிறோம் வாழ்க்கைய. அகலிடமே ஊர், எனக்கு என்ன ஊர் நம்ம நினைக்கிறோம்? எனக்கு திருவான்மையூர் தான் சார் கம்ஃபர்டபுளான ஊர் நினைக்கிறோமா இல்லையா? நம்ம ஊர் தான் நம்ம கம்ஃபர்டபுள். எங்க போனாலும் முடியாது, நம்ம ஊர்ல உட்காந்துறோம். நம்ம வீடு நம்ம கம்ஃபர்டபுள் இல்லையா? அப்பர் சாமிக்கு என்ன ஊர் தெரியுமா? அகலிடமே ஊர்கள் தரும். என் ஊர் இந்த உலகம் முழுக்க என் ஊர் தான். அப்ப எந்த ஊரா இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியாது? ரசிக்க முடியாது. யார் சாப்பாடு போடுவா? அட்டு உண்பார் இட்டு உண்பார். யார் சமைக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் போட போறாங்க எனக்கு அப்படின்னாரு. சரி, எங்க படுத்துப்பீங்க? எனக்கு ஏதாவது ரூம் இருந்தா தான் படுத்துப்பேன், பெட்ரூம் இருந்தா தான் படுத்துப்பேன், அது ஒரு நல்ல கட்டில தான் படுத்துப்பேன், அப்பதான் எனக்கு கம்ஃபர்டபுள். புது இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது சார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்பர் சாமி சொல்றாங்க, புகலிடமே அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டால். நான் தரையில எங்க வேணாலும் படுத்துப்பேன், என்ன தலையா விட போறா பூமி தேவி இங்க படுக்காதுன்னு யாரும் என்ன சொல்ல போறதில்லை அப்படிங்கிறார். அகலிடமே ஊர்கள் ஒரு மட்டுண்பார் எட்டுண்பார் புகலிடமும் அம்பலங்கள் பூமி தேவி உடன் கிடந்தால் புரட்டால். அதனால சொல்கிறார், நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், நீரடியும் கோலமே நிகழப்பெற்றோம், பாராண்டு பகடேறி வருவார் சொல்லும் சொற்கேற்க கடவோமோ அப்படின்னு சொல்றார். நான் இருக்கேன் ராஜா சொல்றதை கேட்கணும், நான் திருநீர் பூசிட்டு இருக்கேன். ராஜா சொல்றத மதிக்கணும் அவசியம் இல்லைங்கிறார். நீராண்ட புரோதாயம் ஆடப்படும். காலைல எழுந்திரிச்சு குளிக்கிறேனே, இந்த ஒரு கண்டிஷன் பார்த்தாதா நான் ராஜாவை மதிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்குங்கிறார். நீராண்ட புரோதாயம் ஆடப்பெற்றோம், நீரடியும் கோலமே நிகழப்பெற்றோம் அப்படிலாம் அப்புறம் துறவு. அதனாலதான் சொல்றார், புலன்களை பார்த்து பாரு, பொய்மாய பொருங்கடலில் புலம்பாடின்ற அப்படின்னார். இந்த உலகத்தை பார்த்து சொல்கிறார், உங்களால் என்ன குறைவுடைய திருவாரூர் அம்மானுக்கே ஆளானே அப்படின்னு சொல்லுவார். உம்மாள் ஒன்று குறைவுடைய உண்மை எனக்கு தேவை இயற்கை என்கிட்ட வந்து இப்படி உன்னால எனக்கு என்ன இருக்குன்னா அப்படி புலன்களை பத்தின விஷயத்தை அப்பர் சாமி எடுத்து காமிக்கிறார். துள்ளுவர் ஐவர்கள்வர் தூணறி விளைய விட்டார்கள், முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாதணிழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்யலாமே அப்படின்னு காட்டுறார். இந்த 5 புலன்களை எப்படி நாம் வெல்லுவதுன்னா, சாமியோட திருவடியில் இருந்து கொண்டு முக்கணான் பாதணிழல் உள்ளிடை மறைந்து நின்று உணர்வினால் எய்தலாமே, பெருமான் மீது வைத்த பக்தியினாலே இந்த 5 புலன்கள் செய்யக்கூடிய சேட்டைகள்ல இருந்து நம்ம வெளியில போகலாம். அப்படி குறைந்தபட்சம் அப்படி என்னது, இது சாப்பிடக்கூடாதுன்னு மனசுல வச்சிருக்கும் பொழுது அதை பார்த்தா நமக்கு நாக்கில் என்ன ஆகுது, எச்சு ஊடுது தானே. இது வேணாம் நினைக்கும் பொழுது அது வேணும்னு மனசு விரும்புதே, உயிர் வேணாம் இது தப்பு இறைவனிடத்துக்கு போறதுக்கு இது தடை என்ன சொல்லிடுச்சு, டாக்டர் சொல்லிடுச்சு. ஆனா நாக்கு என்ன பண்ணுது, அதை கேட்குது. மூக்கு அதை மோந்து பார்த்து நல்லா மனமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்து இல்லையா. உலகத்திலே நமக்கு முதல் எதிரியான அந்த நாக்கு தான் இல்லையா. நாக்கு தான் என்ன பண்ணுவாரு, டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணி பார்க்க, கொஞ்சம் எடுத்துக்கிறேன், டயபெட்டிக்னு இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்வீட் யாராவது வேணாம்னு நினைப்போம். ஆனா அவங்க எடுத்து நம்ம மனதை கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மனசு நமக்குள்ள ஏற்படுது. கொஞ்சம் தொட்டு கொஞ்சமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வேணாம்னா வேணாம் விட்டுற வேண்டியதானே. எல்லாருமே இப்படிதான், அவங்க ஸ்வீட்டு மொத்தமா எல்லாம் தெரியும், அவங்க விருப்பப்பட்டது இல்லைட்டோவா இல்லையா. அதனால அப்படி இந்த புலன்களானது என்ன பண்ணும், நம்மளை இழுத்து 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 கீழே விடும்னா. அதனாலதான் இந்த புலன்களை என்ன சொல்றார், எறும்பிடை நாம் கூழ் என்று. நாம் கூழ்னா புழுன்னு இருக்கும், பச்சை புழு ஒன்று சின்னதா அப்படி போயிட்டு இருக்கு. அந்த புழு ஒரு எறும்பு கூட்டத்தில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்,
ஆளாளுக்கு பிடிச்சி கண்டிப்பாங்க. அது மாதிரி இந்த புலன்களால நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு மடிவாசன் சொல்றேன். எறும்பிடை நாம் கூழ் என புலனால் அரிப்புண்டு அளமந்த வெறும் தமிழேனை விடுதி கண்டாய். இந்த உலகத்துல விட்டுட்டு போயிட்டியா சாமி, உலகத்துல நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன், இது கீழே கீழே என்ன இழுத்து விடுகிறது என்று காட்டுகிறார். சரி, அப்போ இதை நாம நீக்கணும். ஏன்னா இது கூடவே தான் நம்ம வாழ்ந்தாகணும். இது கூடவே வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம். இதை கட்டுப்படுத்தி ஒரு கொள்கைக்காக வைத்திருப்பது ரொம்ப கஷ்டம். உலகத்தில் ஒரு கொள்கையை வைத்துக் கொண்டு வாழ்றோம் பாருங்க, ஒரு சத்தியத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன். இன்னைக்கு சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வச்சுங்க, அன்னைக்கு தான் வீட்டில் வகை வகையாக தயார் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு அதை கொடுப்பார், இன்னைக்கு கொண்டு இதை கொடுப்பார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார், எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் எடுத்துக்கலாங்க அப்படின்னா எடுத்துருவோம் நம்ம, அவ்வளோதான் முடிஞ்சு. அவர் கொள்கையை வைத்துக் கொண்டு வாழ்வது உலகத்தில் என்னது ரொம்ப கஷ்டம். அந்த கொள்கைக்கு இடையூறா நிற்பது யாரு, நம்முடைய புலன்கள். அந்த புலன்களை யாரு நீக்குகிறார்களோ அவர்களே நீத்தார் என்று காட்டுகின்றார். அதனாலதான் இந்த துறந்தவருடைய பெருமை என்ன என்பதை காட்டும் பொழுது, உலகத்துல யார் இந்த புலன்களுடைய இன்பத்தை துறந்து இருக்கிறாங்களோ அவங்களுடைய பெருமை எத்தனை தெரியுமான்னா, இந்த உலகத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து இருக்கிறானோ அத்தனை பெருமை இருக்குங்கிறார். ஒருத்த புலனடக்கத்தோடு வாழ்ந்தான்னா அவனுக்கு எவ்வளவு பெருமையா, இந்த உலகத்துல இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து இருக்கானோ அத்தனை பெருமையும் அவனுக்கு அவ்வளவு கவுண்ட் இருக்கு. அப்போ அளவிடற்கரிய பெருமை உண்டுன்றார். எண்ணிறந்ததை சொல்றதே இப்படி சொல்ல. எத்தனை பேர் உலகத்தில் இருந்திருக்காங்க வரைக்கும் கணக்கு இல்லை. பிறந்தது எத்தனை பேர், இறந்தது எத்தனை பேர், யாரால சொல்ல முடியும், கிடையாது. அவ்வளவு பெருமை உடையவர்கள் இந்த துறந்தாருன்னார். அதனாலதான் உரன் எனும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன் என்றும் வைப்பிற்கோர் வித்து. இந்த உலகத்திற்கு நல்லதுக்கு அறத்துக்கு தர்மத்துக்கு யாரு வித்து போன்றவன் என்றால், யாரு துறந்து இருக்கின்றானோ தன்னுடைய புலனை அவனே வித்துள்ளார். உரன் எனும் தோட்டினார். தோட்டி என்பதற்கு அங்குசத்தை குறிக்குது. இந்த புலன்கள் இருக்கே, இந்த 5 புலன்களும் யானைக்கு உருவகப்படுத்துவாங்க. யானை போல. இப்போ ஒரு சின்ன கண்டிஷன் சொல்றாரு ஞானசம்பந்த பெருமானார். கேதாரத்துல அடியார்கள்லாம் பூ கட்டுறாங்க சாமி. தொண்டர் அஞ்சு களீரும் அடக்கி சுரும்பாரிண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். கேதாரம் என்பது எப்பேற்பட்ட கஷேத்திரம் தெரியுமா? அங்க உள்ள அடியார்கள் எல்லாம் சுவாமிக்கு இண்டை மாலை கொடுக்கிறார்கள். எப்படி 5 யானைய புடிச்சு அந்த கைத்தை தான் கீழே வச்சு அது மேல உட்கார்ந்துகிட்டு கட்டுறாங்க பூவுங்க. எப்படி சார் நடக்குது? 5 யானையை ஏன் கட்டி வைக்கிறான்? உண்மையாவே யானையா? இந்த 5 யானை என்பது தன்னுடைய 5 புலன்களை. அப்ப பூ கட்டும் போது கூட எப்படி கட்டணுங்கிறாரு? புலனடக்கத்தோடு கட்டணும்னு காட்டுகிறது தேவாரம். அது எப்படி நடக்கும்? உரன் வலிமை, எனக்கு இது தேவையில்லைன்னா தேவையில்லை என்கின்ற எண்ணம். அதுதானே? நோனா நோதான், வேணான்னு நினைச்சா அது என்னது வேணாந்தான் அப்படிங்கிற அந்த வலிமையான சிந்தனை தான் என்ன பண்ணாத வைராக்கியம். பக்தி ஞான வைராக்கியம் தான் சொல்றாங்க. 3 பேரும் ஒன்ன நெருக்கமானவங்க. இது 3 அப்புறம் கிட்ட பார்க்கலாம். வேணானா வேணாம் விளக்கப்படுதுங்களா? பக்தி ஞான வைராக்கியம் சொல்லுங்க, உறுதி திறம் என்று சொல்லுங்க. அந்த வைராக்கியத்தையும் பக்தியையும் ஞானத்தையும் உடையவர்களால் தான் இந்த 5 புலன்களையும் அடக்கி ஆள முடியும் என்பதனால தான் உரன் எனும் தோட்டியாம் அப்படின்னு காட்டுகிறார். இப்பதான் நம்ம அந்த பாட்டுக்குள்ள வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த நீத்தார் பெருமையில நமக்கு இருக்கக்கூடிய திருக்குறள் என்ன, அது எதை எடுத்து இங்க காமிச்சிருக்கார்? இந்த முதுமொழி மேல்வை புலன் பார்க்கும் பொழுது, ஆறு பெரியரு நீத்தோம் அரண் அறிய நின்ற திருநீலகண்டர் போல் அரிதின் நித்திலரால் சால செயற்கரிய செய்வார் பெரியர் செரியரு செயற்கரிய செய்களாகாதார் அப்படின்னார். இவர் இப்ப எடுத்து காண்பிக்கிற திருக்குறள்
செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். அப்போ பெரியவர் யார்? நீத்தவர் அப்படின்னு காமிச்சாச்சு. இப்ப நீத்தவர்கள் எல்லாருமே உள்ளபடியே பெரியவங்களா அப்படின்னு ஒரு கண்டிஷனை முன்வைக்கிறார் இந்த நூல் ஆசிரியர், முதுமொழி மேல் நூல் வைப்பு ஆசிரியர். உலகத்துல புலன்களை நீத்தவங்க எல்லாருமே ஒரு கிரேடா அப்படின்னா அவரு மாதிரி எல்லாரும் ஒரு இடத்துல வைக்க முடியாது. புலன்களை நீத்துறதுல எல்லாவற்றுக்கும் தலைவரை போல ஒருவர் இருக்கிறார். அவரை போல உலகத்தில் நீத்தவர் யார் இருக்கிறார் என்று நம்மகிட்ட கேட்கிறார். ஆறு பெரியரே நீத்தும், நீத்தவர்கள் எல்லாரும் பெரியவர்களா அப்படி கேட்கிறார். ஆறு பெரியர் நீத்தும், உலகத்தில் நிறைய பேர் நீத்தாங்க, ஆனா எல்லாரும் நின்ற திருநீலகண்டர் போல் அரிதின் நீத்தலர். யாரும் திருநீலகண்டரை போல நீக்கல. விஸ்வாமித்திரர் கூட என்ன பண்ணாரு? துறவியா போனாரு. ஆனா சூழல் வரும்போது என்ன ஆயிட்டாரு? அப்போ கீழே வந்துட்டாரு, இறங்கி கீழே வந்தார். அதெல்லாம் சொல்றோம். சூழல் அமையாத வரைக்கும் எல்லாருமே உத்தமர் காந்தி தான். சூழல் அமையாத வரைக்கும் ஒரு சூழலை அமைத்து இந்த இடத்துல தப்பு தண்டா பண்றதுக்கு எல்லா வாய்ப்பையும் காமிச்சு நம்மளை கண்காணிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு சூழல் அமைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. அப்பவும் அவர் அந்த துறவு நிலையோட இருந்தாருன்னா அவரு தான் என்னவா? துறவி என்று காட்டுகிறாரு. இது மாதிரி யாராவது உலகத்துல வாழ்ந்திருக்காங்களான்னா அவர் ஒரே ஆளு திருநீலகண்ட குயவ நாயனார் என்று காட்டுறார். இது திருத்தொண்ட தொகையில வரக்கூடிய முதல் நாயனார், முதல் தனியடியாரா இருக்கார். அவருடைய புராணத்துக்குள்ள போய் தான் நம்ம அவருடைய பெருமை என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இவர் தில்லைமூதூர் தொல்லைவேட்கோவார் குலத்துல வந்தார் என்று சேக்கரார் சுவாமி காண்பிக்கிறாங்க. வேட்கோவர் குலம்னா பானை செய்யற குலம், குயவர் என்கின்ற குலம். அதனால திருநீலகண்ட குயவனார். ஆமா, தில்லைதான் அவருடைய சொந்த ஊர். சிதம்பரத்துல ஒரு பகுதியில குயவர்கள் வாழக்கூடிய தெருவுல நாயனார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ரொம்ப இளம காலத்துல எப்படி இருக்கிறார்? அளவிலா மரபின் வாழ்க்கை மட்களம் அமுது காக்கி வளரிலம் திங்கட்கண்ணே மன்றுளாரடியார்க்கு என்றோ உளமகிழ் சிறப்பின் மல்க ஓடழித்து ஒழுகும் நாளில் இவர் என்ன பண்ணுவார்? திருவோடு செய்வார். மண்பானை செய்யறதுடைய வேலை. திருவோடு செஞ்சு அடியார்களுக்கு சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு போறப்ப கொடுக்கறது. இதுதான் அவருடைய தொண்டு. அவருடைய தொழில் என்னவோ அதிலே இருந்து கொண்டு தொண்டு செய்யறார். அப்படி செய்யும் போனாலும் அவர் சாமி பக்தி பண்றாரு, அடியார் பக்தி தான் வந்துருச்சு. ஆனாலும் இளமையில இருக்கிறதுனால சொல்றார் சேக்கரார், அற்புதமான வார்த்தை சொல்றார். இளமை மேதூர இன்பத்துறையினில் எளியரானார். பக்தி செய்யறதுல வலியராத்தான் இருக்காரு. ஆனாலும் பக்தி செஞ்சது போக மிச்ச நேரத்தில் என்ன பண்றாரு? இன்பத்துறையில் எளியர் ஆனார். புல நடக்கம் இல்லை. கல்யாணம் வேற ஆயிடுச்சு சார். கல்யாணம் பண்ணிட்ட அம்மா இருக்காங்க வீட்டுல. அவங்க எப்படிப்பட்டவங்க? தேனலர் கமல போதில் திருவினும் உருவம் மிக்கார். மகாலட்சுமி எப்படி இருப்பான்னு பார்த்தா இந்த அம்மாவை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமா? பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கவங்க அப்படி கிடையாது. மகாலட்சுமி தான் திருநீலகண்ட குயவனார் வீட்டுக்காரம்மா மாதிரி இருக்காள் அப்படிங்கிறார் சேக்கரார். இதான் உருவம். அப்பேற்பட்ட லட்சணத்தை புரிஞ்சவங்க நாயனாருடைய மனைவிங்கிறார். ஒரு என்ன பண்ணார்? அவர் தன் கண் மனைவியாரும் அருந்ததியின் கற்பின் மிக்கார். உலகத்துல கற்பு வாழ்க்கை வாழ வேண்டிய பெண்களை கூட்டு போய் என்ன கல்யாணம் முடிஞ்சோடனே அருந்ததி பாரும்பாங்க. ஏன்? அருந்ததி எப்படி வசிஷ்டரோட வாழ்றா அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோ, அப்படிதான் கணவருக்கு வாழணும்னு. அருந்ததிக்கு யார் தெரியுமா காமிச்சாங்களா? இந்த அம்மாவை தான் காமிச்சாங்களாம். அருந்ததி கல்யாணம் ஆனப்போ யாரை காமிச்சாங்க? இந்த அம்மாவை தான் காமிச்சாங்க. அப்பேற்பட்ட பத்தினி தன்மையுடையவங்க இவங்க நாயனார் சேக்கரார் சாமி காண்பிக்கிறார். அருந்ததி கற்பின் மிக்கார். நீலகண்ட குயவனாருடைய மனைவி. புவனங்கள் உய்ய பொங்கு நஞ்சு உன்னையாம் செய்தவன் என்று தடுத்ததென்ன தகைந்துதான் தரித்ததென்று சிவனந்தை கண்டன் தன்னை திருநீலகண்டம் என்பார். இந்த நாயனார் எப்பொழுது என்ன பண்ணுவாரா?
எப்பொழுதுமே பெருமானுடைய திருநாமமாகிய திருநீலகண்டம் 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 திருநீலகண்டம்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். திருநீலகண்ட நாமத்தினுடைய பெருமை பேசும் பொழுது எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது கண்டமன்றோ அப்படின்னு சேக்கரார் சாமி காண்பிக்கிறாங்க. சாமி உலகத்து உயிர்களை எல்லாம் எப்படி ரட்சித்த பண்ணார்? சிற்றுயர்க்கு இறங்கி காய்ச்சினா ஆழமுண்டான் அமுதுண்ண கடையவனேன்னார். 18 புராணங்கள்லையும் பேசப்படக்கூடிய ஒரே சம்பவம் பார்க்கடல் கடைந்தது, அதுல விஷம் வந்தது, சிவபெருமானை எடுத்து கட்டத்தில் வச்சுக்கிட்டது. என்ன தெரிகிறது? 18 புராணங்கள்ல எத்தனை தேவர்கள் பெருமைப்படுத்தப்பட்டாலும் எல்லா தேவர்களையும் காப்பாற்றினது யாரு? சிவபெருமான்னு எல்லா புராணத்திலும் இருக்கு. அப்போ எல்லா தேவர்களுக்கோட மேம்பட்டவர் யாரு? சிவபெருமான் என்பதை காட்டுவது இந்த திருநீலகண்டம். இந்த திருநீலகண்டத்தை குறித்து நாம வழிபட்டோமானால் நமக்கு ஒரு இடரும் வராது. அதனாலதான் நமக்கு துன்பம் வர நேரத்துலலாம் என்ன பண்ணணும்னா திருநீலகண்டாய நம என்று ஜபிக்கணும்னு சொல்றாங்க. திருநீலகண்டாய நம என்று ஜபிக்கணும்னு சொல்றாங்க. திருநீலகண்டம் 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 தான். ஏன்? அது எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது. எப்பவும் எந்த இடத்துல இருந்தாலும் எங்கேனும் பிறந்திடினும் எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் கொடுக்கும் எவ்வருமான் இருதேறினார். ஆமா, அது கங்காநாயகனே கழிப்பாளி மையவனே. கழிப்பாளி அந்த தேவாரம் சுந்தரசாமி தேவாரம் படியன்னு சொன்னது எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே எங்க இருந்து சாமி நினைச்சாலும் அங்கேயே உதவி பண்ணுவார் சாமிங்கிறார். அதான் எவ்விடத்தும். அப்ப எப்படி நினைக்கணும்? திருநீலகண்டம்னு நினைக்கணுமா? நம்மளால ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக நிற்கிறோம். இன்னும் கஷ்டமா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, கையில 10 ரூபா இல்லை, எங்கே வரத்துல மாட்டிக்கிட்டோம், லாக் ஆகிட்டோம், ட்ராப் ஆகிட்டோம். அந்த இடத்துல இன்னும் நினைக்க வேண்டியது என்னது? திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லுது புராணம். இப்படித்தான் காரைக்கிழமையார் இடத்துல நினைச்சாங்க. காரைக்கிழமையாரு மாம்பழத்தை 2 கொடுத்தாரு வீட்டுக்காரு. ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து வச்சாங்க. முதல்ல அடியார் வந்தாலும் சாப்பிட்டு போயிட்டார். வீட்டில் சாப்பாடு அப்போ தான் ஆகிட்டு இருக்கு, சாம்பார் பருப்பு வந்துட்டு இருக்கு, இன்னும் காய்கறிலாம் அரிஞ்சிட்டு இருக்காங்க அம்மா. மதியம் 12 தான் ஆகுது. வீட்டுக்காரரும் 1 மணிக்கு தான் வருவார். 12 மணிக்கே ஒரு அடியார் வந்துட்டார். சாப்பாடு வச்சுட்டாங்க அம்மா. சரி கொஞ்சம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சாதத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றி வந்து வாங்க வீட்டுக்காரர் கொடுத்து கொஞ்சம் மாம்பழம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சாங்க. சாப்பிட்டா இருந்தார். ஆனால் வீட்டுக்காரர் வந்தார் 1 மணிக்கு. எல்லாத்தையும் பரிமாறிட்டு மாம்பழத்தையும் வெட்டி வச்சாங்க. சாப்பிட்டார். நல்லா அண்ணா அதிமதுர கனி, இன்னொன்றுக்கு எடுத்துருவாமா அப்படின்னாங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் மறைப்பு. அடியார் சாப்பிட்டு போயிட்டாரே, உள்ள இல்லையேங்கிறத மறந்துட்டு ஏந்திரிச்சுட்டாங்க. இருக்கிறது ஐயோ நம்ம கணவர்கிட்ட சொல்லவே இல்லையே, இருக்கிறதுக்குள்ள எழுச்சிட்டோமே, இது எவ்வளவு பெரிய தப்பு, நம்முடைய பதிவிரதா தன்மைக்கு இழக்காச்சே, முன்னாடியே சொல்லலையேங்கிறத தப்புன்னு நினைக்கிறாங்க. உள்ள போய் நின்றுக்கிட்டு கையை பசி நிற்கிறாங்க. அம்மருங்கு நின்றயர்வார் அருங்கணிக்கு அங்கு என் செய்வார். சேக்காரசாமி சொல்றாரு, அம்மருங்கு நின்று அயர்வார். உள்ள போய் வெளில போய் சொல்ல முடியாது, உள்ள வேற வந்தாச்சு, பழத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னா தப்பு நீ இல்லையா? அப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்க அந்த காலத்துல. அப்ப சொல்றேன், அமருங்கு நின்றயர்வார் அருங்கணிக்கு அங்கு என் செய்வார், மெய்மறந்து உற்ற இடத்து உதவுவது விடையவர்த்தால். அந்த நேரத்தில் நமக்கு ஹெல்ப்லெஸ்ஸா நிற்கும் போது சுவாமியை மெய்மறந்து நினைச்சோம்னா அப்படியே சுவாமி உதவி பண்ணுவார். அப்படி சொன்னார், மெய்மறந்து உற்ற இடத்து உதவுவது விடையவர்த்தால் என்று எண்ணிய பொழுது கைமாறுங்கு வந்து இருந்தது ஓர் அதிமதுர கனினர். சாமி நினைச்ச மாத்திரத்துல கையில ஒரு கறி வந்துச்சுங்க. அது கொண்டு வந்து வீட்டுக்காரருக்கு வச்சாருன்னு பார்க்கறோம். அதான் சொன்ன, எவ்விடத்தும் காப்பது கண்டம். எப்பொழுதும் சாமியை நமக்கு அருள் பண்ணிக்கிட்டே இருப்பார். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் கொடுக்கும் எம்பெருமான் இருதேறி கொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்ச்சோலை பரம புறத்தூரையும் சங்கே ஒத்து ஒளிர்கண்டன் சங்காரந்தன் தன்மைகளே அப்படிங்கிறது ஞானசம்பந்தருடைய தவாரம். அப்போ சாமியை எப்பொழுது நினைப்பதற்கு நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நாமம் திரு நீலகண்டம் நீலகண்டம் நீலகண்டம். இது எப்பொழுது சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த நாயனார். ஆனாலும் இவர் என்ன பண்ணிட்டாரு, இன்பத்துறையில் எளியரானா இருந்ததுனால மனைவி மீது விருப்பம் இருக்கு, நல்ல வீட்டுக்கார அம்மா தான். ஆனாலும் அங்க ரோட்ல ஏதோ ஒரு பறத்தையை பார்த்தார், அவங்க மேல ஒரு ஆசை, அவங்க வீட்டுக்கு போயிட்டு விட்டார் நாயனார். இதை சொல்லுகின்றார் சேக்கரார் சாமி, ஆன தங்கேல்வர் அங்கோர் பறத்தை பால் அணைந்து நன்ன போயிட்டு வந்தார். வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டார், சேர்ந்து வந்துட்டார். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்காரர் இன்னொரு பொண்ணோட சேர்ந்து வந்து யாரு ஒத்துப்பா, மானம் முன் பொறாத வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்து கேள்விப்பட்டாங்க. ஒன்றும் கேட்கல. வீட்டுக்காரரை எழுத்து பேசுற தப்புன்னு பேசாம இருக்காங்க. அவர் வந்து பேசி பார்க்குறாருமா, என்னம்மா துணி துவைக்கலையா, துவைச்சு வச்சிருக்கு காமிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. எதுவும் பேசல, வார்த்தை ஒரு வார்த்தை கிடையாது, ஒன்றும் பண்ணல. 2-3 நாள் ஆகிப்போச்சு.
சரியாகுவாங்க சரியாகுவாங்க சரியாகுவாங்க. அவரும் பார்த்தாரு, ஒன்றும் பண்ணல. டக்குன்னு என்ன பண்ணார், கிட்ட போய் வா அப்படின்னு கையை இப்படி இழுத்து போனார் இல்லையா. தீண்டு வீராயின் எம்மை தீண்டு வீராயின் திருநீல கண்டம், எம்மை தீண்டு வீர் ஆயின் என்ன தொடாதீங்க. ஏன் ஒரு கோபத்துல சொன்னாங்க. அம்மாவுக்கு என்ன அப்படியே வெறுத்து ஒதுக்கிட்டாங்களா என்ன அவரை? அல்ல 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 அல்ல, ஒரு கோபத்துல சும்மா இருங்க பேசாம இருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கார அம்மா சொல்றது இல்லையா வீட்டுக்கார்ட்ட. அப்படி ஒரு உரிமை தான் அது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உள்ளபடி இந்த அம்மா முதல்ல அவரை வெறுத்துட்டாங்கன்னு. அது தப்பு, அப்படி கிடையாது. அது பத்தினி தன்மைக்கு இழுக்கு. ஒரு உரிமையில, ஒரு சண்டையில, ஒரு கோபத்துல, கோபம் தீராதப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு கோபத்துல சொன்ன வார்த்தை தீண்டு வீராயின் எம்மை தீண்டு வீராயின் திருநீல கண்டம். திருநீல கண்டத்தின் மீது ஆணை, எம்ம தொடக்கூடாது. உடனே விலகினார். என்ன சொல்லுகிறார், ஆதியார் நீலகண்டத்து அளவுதான் கொண்ட ஆர்வம். பெருமானுடைய திருநீலகண்டம் என்கின்ற மந்திரத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினாலே பேதியா ஆணை கேட்ட பெரியவர். இன்னும் துறக்கவே இல்லை, துறந்தார் தான் பெரியவர்னு சாஸ்திரம் சொல்லுது. சேக்கரார் சாமி துறக்கிறதுக்கு முன்னாடியே பெரியவர்ன்றார் அவர் இல்லையா. பேதிலா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி, தன் மனைவியை விட்டு நீங்கி தாண்ட வந்து எதிலார் போல, எதிலார்னா தொடர்பு இல்லாதவங்க போன அர்த்தம். சுந்தமணி சாமி திரு வெண்பாக்கத்துக்கு போறார். சாமி கிட்ட போய் கேட்கிறார், ஒன்னால் அறை கண்டார் போல் உலகம் போகிறீர் என்றானே. அவருக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லாத போல, ஏதிலாரை போல என்ன இல்லைன்னு சொல்லிட்டானே கண்டுக்கிறார். நீ அவருக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லாத போல வெறுத்து பார்க்கிறார். ஏதிலார் போல நோக்கி எம்மை என்றதனால், எம்மையில பண்மையில சொன்ன என்னன்னு சொன்ன என்ன மட்டும். இன்றைக்கு இல்ல ஆட்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்கார அம்மா கோவப்பட்டு வெறுத்துட்டாங்கன்னா நீ போனா போ, எனக்கு வெளியில ஆள் இருக்கு அப்படின்னு வெளில போயிடுவான். இவர் எம்மை என்ற வார்த்தையை கேட்டு எம்மைன்னு நீ பண்மையில சொன்னதுனால மற்றை மாதாரார் தமையும் நீ சேர்ந்த பெண் குலத்தையே. சார் இவர் துறவி கிடையாது, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இவர் இன்பத்துறையில் எளியர் ஆனார். எல்லாரும் பொண்ணு பார்த்தா ஒரு சாமி உற்சவம் வந்தா கூட பார்த்துட்டு தான் திருப்பார் இவர். விளக்கம் புரிஞ்சுங்களா இல்லையா. வீட்டுக்காரம்மா பக்கத்தில் இருந்தாலும் கண்ணப்படி இந்த பக்கம் ஓட்டிட்டு தான் வருவார். ஏன்னா அப்படி ஒரு இச்சை உடையவர் இவர். விளக்கம் புரியுதுங்களா. இவர் துறவியாவே இருந்து துறந்தது பெருசா கிடையாதுங்கிறாங்க. இவர் ஒரு பொண்ணு போனாலே அப்படி கண்ணோட பார்க்காத மாதிரி பார்த்துட்டு திரும்பி தான் வீட்டுக்காரமோட வருவார் இவர். அப்பேற்பட்டவர் சேகர சாமி சொல்றாரு, அவர் இன்பத்துறையில் எளியரானார். அவர் என்ன சொல்றார், மாதரார் தமையும் கையால தொடமாட்டேன்னு சொல்லல, எந்த மனத்தினாலும் தீண்டே. எந்த பொண்ணையும் நீ சேர்ந்த பெண் குலத்தையே என்ன பண்ண மாட்டேன், நீ என் மனதால் கூட விருப்பத்தோடு ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று துறக்கிறார். பெருமான் மீது ஆணையிட்டதுனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. வெறுப்புலாம் ஒண்ணு வரல. விளக்கம் வருதுங்களா. வேணானா வேணாம், நோனா நோ அப்படிங்கிற எண்ணத்தை விரும்புகிறார். சரி, இப்ப அம்மாவுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்னு. ஆனாலும் அவர் சொல்லிட்டாரு, இனிமேலுக்கு என்ன பண்ண முடியும். அவங்க அதை பத்தி யோசிக்கல. வீட்டுக்காரர் கூட இருந்தா பத்தாதான், ரெண்டு பேரும் தொட்டுக்காமலே வாழ்றாங்க. இப்போ நாமளா என்ன பண்ணுவோம், வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டைனாக்க அது எப்படி தான் வெளியில காமிச்சிருவோம் இல்லையா. மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான், என்ன ரெண்டு பேரும் மூஞ்சி சரியில்லையா, என்னாச்சு சண்டையா காட்டிடுவோம். ஆனா இவங்க 80-90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க, ரெண்டு பேரும் தொட்டுக்காமலே வாழ்றாங்க. பக்கத்து வீட்டு கூட தெரியாது. பக்கத்தில் உள்ள ஆளு கூட ரெண்டு பேருக்கும் தொட்டுக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கார அம்மாவும் வீட்டுக்காரரும் தொட்டுக்காமலே வாழ்றாங்க, பக்கத்து வீட்டு கூட தெரியாதுங்கிறாங்க. எல்லாம் செய்வாங்க அம்மா. கற்பூர் மனைவி யாரும் கணவனார்க்கு ஆன எல்லாம் கற்பூர மெய் ஊறாமல், வீட்டுக்காருக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க, ஆனா தொட்டுக்காமலே செய்வாங்களாம். அவர் கட்டி போடுற சட்டையை துவைப்பாங்க, வேட்டியை துவைப்பாங்க, அவருக்கு சமைச்சு வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. படத்துக்கு போது மட்டும் தனித்தனியா தொடவே மாட்டாங்க. ஏன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, தொடவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் தொட்டுக்கிறது இல்லை. பொற்புறமை ஊறாமல் பொருந்துவ போற்றி செய்ய, ரொம்ப முக்கியமான விஷயம். எண்ணி பார்க்கறேன். இப்போ தெரிஞ்ச ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுன்னு வச்சுக்கோங்க.
ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, காலில் புண்ணாயிடுச்சு, மருந்து வச்சு கட்டணும். இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்படி உங்களுக்கு வந்திருக்காதா? 50 வருஷத்து 60 வருஷத்துல வந்திருக்கும். அதையும் சமாளிச்சுதான் வாழ்ந்திருக்காங்க. ஏன்? திருநீலகண்டம் அதுல ஆணையிட்டதுனால. பொற்புறமையுறாமல் பொருந்துவ போற்றி செய்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு, இற்புறப்பு ஒழியாது, வெளியிலேயே தெரியாது, வீட்டை விட்டு வெளில தெரியாது இந்த காரியம் யாருக்கும். அற்புறு புணர்ச்சியின்மை அயல் அறியாமை வாழ்ந்தார். யாரும் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, எவ்வளவு நாளாச்சு? இளமா என்மைக்குளார்கள் இருவரும் அறிய நின்ற அளவில் சீர் ஆணை போற்றி. இப்ப அவருக்கு எத்தனை வயசு தெரியுமா? நாயனாருக்கு 20 வயசு. அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு தெரியுமா? 16 வயசு. இப்ப 2 பேரும் தொட்டுக்காம இருக்க ஆரம்பிச்சாங்க. 80 வயசாயிட்டு. ஐயாவுக்கு 80 வயசாயிட்டு. இத்தனை வருஷமும் தொட்டுக்காமலே வாழ்றாங்க 2 பேரும். அப்படிங்கிறார் சேகரார். எத்தனை போச்சு? அளவில் சீர் ஆணை போற்றி ஆண்டுகள் பலவும் செல்ல. பல வருஷம் போச்சு. இப்படியே என்னாச்சு? வளமளி இளமை நீங்கி வடி ஒரு மூப்பு வந்து வயசாச்சு. தள்ளாடி தள்ளாடி நடக்க ஆரம்பிச்சாங்க 2 பேரும். அப்போது விட்டுக்கலாம் 2 பேரும். தளர்வோடு சாய்ந்தும் சாஞ்சி படுத்துக்கிட்டாங்க, நிக்க முடியல. ஆனாலும் கூட இவங்க உடம்பு தான் சாஞ்சிதே தவிர இறைவன் மீது வைத்த ஆணையின் அன்பு சாயவில்லைங்கிறார். தம்பீரான் திறத்து அன்பு சாயார். எடுத்துக்காட்டார் சேகர் சாமி. உடம்புல சாஞ்சாங்க, உள்ளத்தால சாயல சேர்ந்தார். சாமி வந்தார் புறப்பட்டு. இவங்களை பத்தி வெளியில உலகத்தை காமிக்கணும். ஒரு அடியார போல வந்து வீட்டு வாசல நிக்கிறார். அழிச்சிட்டு போறார் உள்ள. எம்பிரான் செய்யும் பணி யாது அப்படின்னு கேட்கிறார் நாயனார். ஏன்னா உள்ளுக்குள்ள பெருசா போகும். நேரம் ஆயிடுச்சு, மணி உள்ள 8 ஆயிடுச்சு. இப்போ சாமி வந்து நான் வெளியூர் போறேன்ப்பா, இந்த திருவோடு என்கிட்ட இருக்குது, இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறார். இந்த அற்புதமான பாட்டு. இந்த திருவோடு பத்திரமா, முக்கியமான திருவோடு, இது தொலைச்சிடாத. இது எப்பேற்பட்ட திருவோடு தெரியுமா? எங்கேயுமே கிடைக்காத பிரம்மாவுடைய சிரசு இதுங்கிறார் சாமி. இல்லையா? சாமி வச்சிருக்க திருவோடு என்னது? அயன் கபாலம். அதுதான் சாமியோட திருவோடு. அதைத்தான் இப்ப மாத்தி கையில வெறும் ஓடு போல கொடுக்குறாரு கையில. சொல்லும் போது என்ன சொல்றார்? தன்னுழை துண்ணியாய் யாவையும் தூய்மை செய்வது. இது சாதாரண திருவோடு இல்ல, தன்னை ஒப்பறியது. இதுக்கு ஈக்குவல் ஒண்ணு கிடையாது உலகத்துல. தன்னை ஒப்பறியது. தளத்து துண்ணிய யாவையும் தூய்மை செய்வது. இந்த திருவோட்டில் எதை போட்டாலும் அது சுத்தமாகும். சுத்தமாக வேண்டியது எது சார்? நாம தான் சுத்தமாகணும். உயிர் தான் ஆணவ பலம்ங்கிற கரைப்பட்டு கிடக்கு. அந்த திருவோட்டில் யாரு போய் விழுணும்? நாம தான் ஏறி விழுவணும். திருவோட்டில் எதையும் போடக்கூடாது, நாமளே திருவோட்டில் விழுந்துட வேண்டியது. அப்படின்னு அர்த்தம், எனக்கு ஒரு காரியம் கிடையாது, நான் கர்த்தா கிடையாது, எல்லாமே இறைவனுடைய செயல் என்று தற்போதமின்றி வாழ்வது. நாம் தற்போதத்துல சுவாமிக்கு இதுல பலியா போடணும் அப்படின்னு அர்த்தம். அதை பழித்தே இருப்பாங்க சுவாமி கையில வச்சிருக்க திருவோட. அதான் தளத்து துண்ணியாவையும் தூய்மை செய்வது. இது உள்ள எது வந்து விழுவுதோ அதை தூய்மை செய்யணும் திருவோடு அர்த்தம். அப்ப யார் போய் விழுந்துடணும்? அதுல நாம தான் போய் விழணும். நாம ஏரியா விழ முடியும்? என்னுடைய கர்த்தத்துவத்தை விட்டு கொடுத்துடுறது. நான் ஒரு ஆலயங்களை சாமி செய்யறேன் திருவோடு நினைக்கிறது தான். அப்படிதான் அந்த திருவோட்டுடைய தாத்பரியம். அதை கொடுத்துட்டு போறாரு சாமி. வச்சு கொண்டு போய் பீரோலாம் கோத்ரேஜ் பீரோ வீட்டில் இருக்கு, 5 அடுக்கு பீரோ. அது உள்ள வச்சு நல்லா டைட் பண்ணி மூடிக்கிட்டு வச்சுட்டு சாவி எக்கல சொல்லி வச்சுட்டார். கொஞ்ச நாள் போச்சு, சாமி திரும்பி வரார் அடியார் குளத்துல வந்து. அந்த திருவோடு எங்கப்பா கேட்கிறார். திருவோடு எங்க? மறந்து போச்சு, காணும். வந்தா பின் தொண்டனாரும் எதிர் வழிபாடு செய்து, ரொம்ப கால் கழிச்சு வரார் இல்லையா, எதிர் வழிபாடு செய்து சிந்தை செய்து அருளிற்று எங்கள் செய்த. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்தீங்க சுவாமி, திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து எங்க தவத்தால வந்திருக்கீங்கன்னு வழிபாடு பண்றாரு. முந்தை நாள் உண்பால் வைத்த மொய்யோளி விலங்குவோடு தந்து நில், போட்ட கொடுத்துரு நில்லு அப்படின்னு சொல்றவர் என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் வைத்து வாங்க வல்லான் எடுத்துட்டாரு முன்னாடியே சாமி. மறைச்சிட்டாரு. அதை உள்ள பீரோல இல்ல, வச்சதுபடி இல்ல, காணும். உள்ள போய் தேடி பார்க்கிறார், காணும். அழகா சேகராசன் எடுத்து காமிக்க, அதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஓடி சென்று பார்க்கிறார், அங்கேயும் தேடி பார்க்கிறார். பத்திரமா தான் வச்சிருந்த சாமி, காணும் சாமி எங்கன்னு தெரியலன்னா கோபப்படுறார். ஓ திருடன், இப்படித்தான் நீ துண்டு செய்து கொண்டிருக்கிறாயா? எங்களை போல அடியார்கள் வந்திருக்கிறவங்க திருவோட்டில் வாங்கி தான் நீ திருவோடு கொடுத்துட்டு எல்லாத்தையும். திருட்டு பயல உன்னை என்ன செய்யறான் பார்.
வா கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டார் சாமி. எங்கே கோர்ட்டு? சிதம்பரம் நடராஜா சபை தான் கோர்ட்டு. தீட்சிதர்கள் தான் தீர்ப்பு சொல்கிறவங்க. ஏன்னா சிதம்பரம் தானே ஊர். அங்கே ஆட்சியில் போகிறார். தீட்சிதர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு சொல்கிறார். என்ன பண்ணார்? அது மாரி காலத்துக்கு முன்னாடி வந்தேன் சார், என் திருவோட்டை கொடுத்தேன் சார், ஒரு உள்ள எடுத்து வச்சுட்டு மறுத்திட்டு இல்லைங்கிறார் சார், என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறார் சாமி. இவர் சொல்கிறார், இல்லைங்க நான் எடுக்கலைங்க, பத்திரமா தாங்க வச்சேன், ஆனால் வச்ச இடத்துல காணுங்க, பூட்டினது பூட்டினபடியே இருக்குங்கன்னார். எப்படி ஒத்துக்கொள்வது? நீ திருடலை என்பதை சத்தியம் செய்து சொல்ல முடியுமா? நல்லா சொல்லுகின்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறேன். எப்படி சத்தியம் பண்ணுவேன்? உங்கள் வீட்டில் நீயும் திருடலை, உங்கள் வீட்டில் இன்னொரு ஆள் இருக்கா, உன் மனைவி, 2 பேரும் சேர்ந்து திருடலை அப்படிங்கிறது 2 பேரும் சேர்ந்து எனக்கு சொல்லணும்னார். சரி சொல்கிறோம் அப்படின்னாங்க. உடனே வீட்டுக்கு ஓடினார். அம்மாவை அழைச்சிட்டு வந்தார். திருப்புலீச்சரம்னு பேர். திருப்புலீச்சரம்ங்கிறது இளமையாக்கினார் கோயில்னு பேர். சிதம்பரத்தில் நிறுத்தி மூலையில் இருக்குது, நடராஜ கோயிலேருந்து. இந்த கோயிலில் எடுத்தால் ஒரு குளம் இருக்குது. இந்த குளக்கரையில் நடக்குது வழக்கு. திருவுடை அந்த நாளர் செப்புவார் திகழ்ந்த நீற்றின் உருவுடை இவர் தாம் வைத்த ஒட்டினை கடுத்தீராகில். நீ உள்ளபடியே காணாடிச்சிட்டது உண்மையானா? நீ திருடலை, காணாடிச்சிட்டது உண்மையா இருந்தீங்கன்னா தருமிவர் குளத்தில் மூழ்கி தருக. குளத்தில் மூழ்கி நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு போ, இது என்ன இருக்கு உனக்கு? அந்த திருப்பி சொன்னாங்க. சரி. அருந்தவ தொண்டர் தாமும் அந்தனர் மொழிய கேட்டு திருந்திய மனைவி யாரை தீண்டாமை செப்ப மாட்டார். மனைவியோடைய கையை பிடிச்சி மூழ்கி கொடுன்னு கேட்டாங்க. சொல்லாம தவிக்கிறார். எப்படி சொல்றது? இது வரைக்கும் சொன்னதே கிடையாது வெளியில. சாமியோட டார்கெட் என்ன? இதை வெளிப்படுத்தணும்னு தான் இல்லையா? பொருந்திய வகையால் மூழ்கின்றேன் போதும் அப்படின்னா பாத்தீங்களா பாத்தீங்களா பொய் சொல்றான், பாத்தீங்களா பொண்டாட்டியை தொடப்பாட்டான்னு சொல்றான் பாருங்க. அவன் இதுல இருந்து தெரிஞ்சு பாருங்க, சத்தியம் பண்ண வரமாட்டான், அப்ப பொய் சொல்றான்னு தெரியுது அப்படின்னு சாமி ரொம்ப நெருக்கிறார் அடியார். இதுல ஒரு உபாயம் சொல்றாங்க, பொருந்திய வகை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் நீங்க தீண்டிக்க மாட்டீங்க கேட்குறாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு சபதம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதனால என் மனைவி என்ன தீண்டுவீராயும் திருநீலகண்டம்னு சொன்னா, அதனால திருநீலகண்டம் மந்திரத்து மீது ஆணை பண்ணதுனால அதை மீற முடியாது என்னால, அதனால நாங்க எத்தனை வருஷம்ப்பா? 1 வருஷமாவா? இல்ல இல்ல 70-80 வருஷமா நாங்க அப்படிதான் இருக்கோங்கிறோம். இப்படி உலகத்துல யாராவது உண்டா? தெளிவாளர் அதிசயிக்கிறாங்க. உலகத்துக்கு வெளிப்படுத்துறார் சாமி உங்களுடைய பெருமையை. இப்படி கூட உலகத்துல இருக்க முடியுமா? கணவனும் மனைவி தீண்டிக்காம வாழ முடியுமா? இன்பத்துறையில எளியவரானவர் புலன்களோட இருக்கும் பொழுது, மனைவி அழகான மனைவி பக்கத்தில் இருக்கும் போது அந்த புலன்களை அடக்கி கொண்டு ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாரே, இவரை போலத்துறை உலகத்துல யாரையா உண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள். தெளிவாழ்ந்த அதிசயத்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. சரி, தியாகசாலையில கணவனும் மனைவி தொட்டுக்கொள்ளும் போது தர்ப்பையினால தொட்டுக்கொள்வதுன்னு வழக்கம் இருக்கு. அது போல ஒரு தண்டை பிடிச்சு கொண்டு 2 பேரும் மூழ்கிங்கன்னார். தண்டிரு தலையும் பற்றி புகும் அவர் தம்மை நோக்கி. 2 பேரும் ஆளுக்கு ஒரு கண்டை, ஒரு பக்கத்து அவர் பிடிச்சிட்டு ஒரு பக்கத்து அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க. 2 பேரும் குளத்துல இறங்கும் போது சொல்றாங்க, பெண் திரு முண்ட வீதியர் மாதை கொண்டு மூழ்கீர் என கூடாமை பாரோர் கேட்கிறார் சாமி. ஏன் சட்டை பிடிச்சிட்டு போறீங்க? திரும்பி சொல்றாரு, இப்பதான் உண்மை வெளிப்படுகிறது, இந்த தொட்டுக்கிறது இல்லைன்னா. சரி அனுமதிச்சாங்க. கீழே இறங்குறார். வாதியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவி யாரும் சண்டை பிடிச்சி 2 பேரும் உள்ள இறங்குறாங்க. 80 வயசு தாத்தா பாட்டி 2 பேரும் மூழ்கி என்ன சொல்றாங்க? இவங்க இந்த அடியார் வைத்த திருவோட்டை நாங்க எடுக்கல எடுக்கல எடுக்கல, இது சத்தியம் என்று தண்ணீர்ல மூழ்கினாங்க. வாதியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவி யாரும் எப்படி ஏறுறாங்க? மேவிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பற்று தேவரும் முனிவரும் தாமும் சிறப்பொடு பொழியும் தெய்வப்பூவின் மாமழை மீள. அது சீன் அப்படியே கிரியேட் பண்றாரு கேட்கிறார். இறங்கி குளத்துல மூழ்கிறாங்க, சண்டை பிடிச்சாங்க, மூழ்கி எழுந்திருக்கிறாங்க, இளமையா இருக்கிறாங்க. தேவர்கள் எல்லாம் பூமாரி பொழிகிறார்கள். அடமழையா போயிது பூமாரி. பூமாரி விலகினோன்னு என்ன தெரிகிறது? அந்நிலை அவரை காணும் அதிசயம் கண்டார் எல்லாம். வயசானவங்கள பார்த்தவங்கள திடீர்னு எப்படி பார்க்கறாங்க? இளமையோட பார்க்கறாங்க. அதோட கூட இந்நிலை இருந்த வண்ணம் என்ன
என மருண்டு நின்றார். ஆகாசத்தை பார்க்கும்போது சுவாமி ரிஷபத்திலே வந்துட்டார், அம்பாலோட கூட வந்து நிற்கிறாருங்கிற. துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடை மேல் கண்டார். அவங்களுக்கு காட்சி கொடுத்து சுவாமி அம்பாள் அழைச்சிட்டு வந்துட்டார். கண்டனர் கைகளார தொழுதனர். சாமி 2 பேரும் தொழுகிறார்கள். கலந்த காதல் அண்டரும் ஏத்தினார்கள் அன்பர்தம் பெருமை நோக்கி. பின்தரும் பொலிவு காட்டி விடையின் மேல் வருவார் தம்மை தொண்டாரும் மனைவி யாரும் தொழுது உடன் போற்றி நின்றார். 2 பேரும் தொழுது நிற்கிறாங்க. சாமி ரிஷபத்தில் நிற்கிற சாமியை சாமி சொல்லுகிறார். எப்படி அழைக்கிறார்? திரிலகண்ட குயவனார்னு அழைக்கிறாரா? இல்ல இல்ல, வென்ற புலனால் விக்கி. 2 பேரும் புலன்களை வென்றவர்கள். வென்ற புலனால் மிக்கீர் திருப்புடன் இருக்க நம்பால். இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க வேணாம், என் கூட வந்துருங்க. 2 பேரும் ஏன் புலன்களை வென்றுட்டீங்களா? என் கூட தான் இருக்கணும். விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இளமை நீங்காது என்று எழுந்து அருளினாரே. சாமி புறப்பட்டார். 2 பேரும் வாங்க என்னுடைய அழைச்சிக்கிட்டு கிளம்பிட்டார். இதுதான் சேகராயன் சொல்லுகிறார். வென்ற ஐம்புலனால் மிக்கீர். அதைத்தான் இந்த நாயனாரை எடுத்து காண்பிக்கிறார். உலகத்துல துறவி துறவி துறவி, ஐம்புலனை வென்றவர் வென்றவர் எத்தனையோ பேர் இருக்கலாம், துறவியாக எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா யாரு திருநீலகண்டரை போல நீத்தவங்க கேட்கிறாங்க. ஆர் பெரியர் நீத்தும் அரண் அறிய நின்ற. அவங்களோட துருவு சாமி இழுத்து நிக்க வச்சுருக்கு இல்லையா ரிஷபத்துல, அது சொல்லுகிறார். அரண் அறிய நீ நின்ற திருநீலகண்டர் தம்பா போல், திருநீலகண்டர் போல் அரிதின் நீத்திலரால். மற்றவங்களாம் துறப்பாங்க சூழல் அமையாத போது, இவருக்கு சூழல் இருக்கு. இவருடைய மனநிலை இன்பத்துறையில் எளியது, பக்கத்துல அழகான மனைவி, வயசு இருக்கு. என்ன சத்தியம் போ மறந்துடலாம். நமக்கு சத்தியம் என்ன சக்கரங்கள் போல. சாமி மேல எத்தனை சத்தியம் பண்றோம், ப்ராமிஸ் பண்றோம். அடுத்தடுத்து எத்தனை சாமியோட சத்தியம், சாமியோட சத்தியம், சாமி ஆணைங்கிறோம். அது எவ்வளவு ஒரு தப்புங்கிற எடுத்து காமிக்க அந்த புராணமே வந்திருக்குது. ஆணை அப்படின்னா அப்படித்தான் இருக்கணுங்கிற எடுத்து காண்பிக்கிறாங்க. அப்படி நீலகண்டர் போல் அரிதின் நீத்திலரால். அப்போ செயற்கு அறிய செய்யார் பெரியர். யார் தான் பெரியவர்? யாராலும் செய்ய முடியாதது செய்வதுதான். இதே போல இன்னொருத்தர் இருக்கார், ஏற்பகை நாயனார்னு. சாமியை அவர் கூப்பிடுறார். செய்வதற்கு அரிய செய்கை செய்தனல் தொண்டர். ஏற்பகை முனிவர் ஏற்பகை நாயனார் என்ன பண்றாரு? திரும்பி கூட பார்க்கலையா மனைவியை விட்டுட்டு சாமி கிட்ட. பொய்தாரும் உணர்வு எல்லாம் பார்க்கிலன் போனான். மனைவியை விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போறானே, சாமி எப்படி பார்க்கற? சரி எப்படி திரி வைக்கிறது? யாராவது நம்மளை ஆபத்துன்னு சொன்னாதான் வருவாருன்னு சாமி ஓலம் பண்றார். மறைகள் ஓலமிட்டு அழைக்கக்கூடிய பெருமானார் அழைக்கிறார். இயற்பகை முனிவா ஓலம் இன்று நீ வருவாய் ஓலம், அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செயல்கள் செய்த திறனே ஓலம் அப்படின்னார். யார் சொன்னா? மறைகள் ஓலிட்டு அழைக்கும் பெருமான். மறைகளே ஓலம் ஓலம் என்று அழைத்து உணராத அந்த பெருமானார் நாயனார ஓலம் ஓலம் அழைக்கிறார். அப்பேற்பட்ட அந்த செயற்கரும் செயல்களை செய்த நாயன்மார்களே பெரியவர்கள், அவர்களே தான் துறவி என்று தான் இந்த திருக்குறளை எடுத்து காண்பிக்கிறார் நம்முடைய முதுமொழி மேல் வைப்பு ஆசிரியர். செயற்கரிய செய்வார் பெரியர், அவங்க தான் பெரியர். செயற்கரிய செய்ய செஞ்சதுனால தான் பெரியர். அதனால தான் அவங்க புராணத்தை பாடுறதுனால புராணத்துக்கு பெரிய புராணம்னு பேர். பெரியவர்களை பாடினதுனால பெரிய புராணம்னு பேர். சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரியாத செஞ்சவங்க எல்லாம் யாரு? செய்யாதவங்க யாரு? சிறியர் தான். புரியுதுங்களா? இதனால இன்றைய திருக்குறள்ல செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்கள் ஆதார் என்று சொல்லி இதுக்கு யார் உதாரணத்தை காமிச்சார்? திருநீலகண்ட குயவநாயனாரை எடுத்து உதாரணம் காமிக்கிறார். அதனால துறவு என்பா எப்படி இருக்கணும்? ஐம்புலனை துறந்தவராக இருக்கணும். அதுவும் சூழல் அமைந்த போதும் துறவோட இருக்கணும். அதைத்தான் நம்முடைய நாயனார்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலை சொல்லி இன்றைய அமர்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். மூர்த்தி எல்லாம் ஆடி எங்கள் மோன குருவாடி அல்வாழ்த்து.